ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக நாம் இங்கே ஜெபத்தோடு ஆரம்பிக்க போகிறோம். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழி நடத்தி வருகிற அன்பு நிறைந்த நல்ல பிதா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த விசேஷித்த ஆராதனையிலும் ஆண்டவருடைய கிருபையும் வழி நடத்துதலும் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த தாய்மார்தன ஆராதனையிலும் கர்த்தருடைய கிருபை அதிகமாய் வெளிப்பட தமது சமூக நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த ஆராதனையை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உமது பரிசுத்த நாமத்திற்கு மகிமை வரட்டும். துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய பாடல் புத்தகத்தில் ஒரு பாடலை பாடப் போகிறோம். தேவ சுத்தி செய்யும் மக்கினி, மக்கினி எங்களில் திவ்ய இரத்தம் அனுப்பு மக்கினி எங்களில். ஒரு சில சரணங்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நடத்துவோம். தேவா சுத்தி செய்யும் மக்கீனி, அனுப்பும் மக்கீனி எங்களில் திவ்ய இரத்தம் கொண்ட ஈவு நிற்கும் எங்கள் மேலே உந்தனருளாலே தாரும் பெந்தே கோஸ்தினாவி அனுப்பும் மக்கினி எங்களில் ஏலியாவின் தேவரீர் கேளும் அனுப்பும் அக்கினி எங்களில் சாவிடும் நீலை நீக்க அனுப்பும் அக்கினி எங்களில் பாவம் மூச்சுமாயழிந்தீட பரத்தின் மொழி பெற்றிட மார்க்க அதிர்ச்சி வந்திட அக்கினி வேடும் தூங்கிடும் அனுப்பும் அக்கினி எங்களில் நீதி செய்துமே என்னாலும் நீத்த போர்வல்ல அருளும் சூத்த ராய்வாழ இப்பூவில் அனுப்பும் அக்கினி எங்களில். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் வசனங்கள் 14ஆம் வசனம் முதல் 31 வசனங்கள். அவள் வியாபார கப்பல்களை போலிருக்கிறாள். தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அடக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைகட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பி இருக்கிறதால் தன் வீட்டாரி நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு.
அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறாள். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. வரும் காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை வாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறாள். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது என்பதை தேவன் தாமே வாசிக்கப்பட்ட இந்த வேத வார்த்தை மூலமாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இன்றைக்கு நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிற இந்த அன்னையின் தினமானது இவ்வளவு சிறப்பாய் உருவாக்கப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு சரித்திரம் இருக்கிறது. அந்த சரித்திரத்தை சற்று உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு நான் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போகலாம் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். அன்பிற்குரியவர்களை, அமெரிக்க தேசத்தை சார்ந்த அண்ணா மேரி ஜார்விஸ் என்கிற ஒரு சகோதரி நிமித்தமாய் இந்த தாய்மார் தினம் அனுசரிக்கப்பட்டது. தன் தாயின் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டிருந்தபடியினால் மதர்ஸ் டே ஒர்க் கிளப் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அநேக தாய்மார்களை எல்லாம் அந்த அமைப்பிற்கு வரவழைத்து அவர்களுக்கு குழந்தை வளர்ப்பு, பேணி காத்தல், ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதல், பிள்ளைகளுக்கு சிறந்த கல்விகளை கற்றுக் கொடுப்பது போன்ற பயிற்சிகளை எல்லாம் இவர்கள் அளித்து வந்தார்கள். 1905 இவர்களினுடைய தாயார் மரித்துவிட இந்த தாயினுடைய மரணம் இவர்களுக்கு பேர் அதிர்ச்சியை அவர்களுக்கு ஏற்படுத்தினது. 1908 மே மாதம் 10 அமெரிக்காவில் உள்ள தான் தேவனை ஆராதித்து வந்த ஆண்ட்ரூஸ் என்கிற அந்த ஆலயத்தில் சென்று அந்த ஆலயத்திலே வரவழைக்கப்பட்டிருந்த அனைத்து தாய்மார்களுக்கும் மலர் செண்டுகளை பரிசாக கொடுத்து அந்த தாய்மார்களை எல்லாம் இந்த சகோதரி கௌரவப்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, மரித்து போன தாய் மட்டுமல்ல, உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு தாயையும் நாம் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பலவிதமான போராட்டங்களை நடத்தி 1914 மே மாதம் 9 அப்போதைய அமெரிக்காவினுடைய 28வது அதிபரான தாமஸ் ஊட்ரூ வில்சன் என்பவர் அன்னைய தினத்தை அனுசரிப்பதற்காக கையெழுத்தையிட்டு அவர் பிரகடனப்படுத்தினார். அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, அமெரிக்க அரசாங்கம் இந்த நாளை தேசிய விடுமுறையாகவும் அது அறிவித்திருக்கிறது. அம்மா என்று சொல்லும் போது அன்பிற்குரியவர்களை, இந்த உலகத்தில் ஒரு உயிர் மெய் கலந்த மிகப்பெரிய ஒரு காவியம்தான் அம்மா. ஆ என்று சொல்லும் போது அது உயிர் எழுத்து, இம் என்று சொல்லும் போது அது மெய் எழுத்து, மா என்று சொல்லும் போது அது உயிர்மை எழுத்து. எனவேதான் எந்த ஒரு கவிஞனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு புலவனாக இருந்தாலும் சரி, தாயை குறித்து பாடாத, தாயை குறித்து வர்ணிக்காத எந்த கவிஞனும் புலவனும் இல்லை. குழந்தையின் எதிர்காலம் அன்னை என்று நாம் பார்க்கிறோம். தாயின் சிறந்ததோர் கோயிலும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நாம் படித்திருக்கிறோம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்று படித்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி தாயை குறித்து
பலவிதமான கவிஞர்கள், பலவிதமான புலவர்கள் மிக சிறப்பாய் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். எனவே இந்த தாயை குறித்து நாம் அதிகமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த தாயை நாம் மதிப்போம், நம்முடைய தாயை நாம் கனம் பண்ணுவோம், நம்முடைய தாய்க்கு உண்மையாயிருப்போம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு நேரமாய் இந்த அன்னையர் தின நிகழ்வுகளை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் கிருபை கொடுத்தபடியினால் ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்தில் இருந்து ஒரு சில காரியங்களை, இது அன்னையர் தினமாக இருக்கிறபடியினாலே ஒரு சில காரியங்களை நாம் வேதத்தில் இருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு துணை செய்வதாக. அன்பிற்குரியவர்களை, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு தாயினுடைய சிறப்புகள். தாயினுடைய சிறப்புகள் என்கிற ஒரு தலைப்பின் மேல் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். அன்புக்குரியவர்களை, தாயினுடைய சிறப்புகள் என்று சொல்லும் போது முதலாவதாக தாய் என்பவர்கள் தியாகத்தினுடைய சின்னம். தியாகத்தினுடைய சின்னம் தாய். தியாகம் என்றால் என்ன? தியாகம் என்பது தன்னுடைய நலத்தை மறந்து பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கைதான் தியாகம். நம்முடைய தாய் என்பவர்களும் தன்னுடைய நலத்தை கருதாமல் தன்னுடைய பசி, தன்னுடைய தூக்கம், தன்னுடைய நலன் ஒன்றும் கருதாமல் தன்னுடைய பிள்ளைக்காகவே, பிள்ளைகளுடைய நலனுக்காகவே அதிகமாய் பிரயாசப்படுகிறவர்கள் தான் தாய். அதுதான் தாய் தியாகத்தின் சின்னம் என்று சொல்லி நான் உங்களுக்கு போதித்தேன். அன்பிற்குரியவர்களை, தியாகத்தின் சின்னம் தாய் என்று சொல்லி வேதத்தில் ஒரு தாயை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் வசனங்கள் 16வது வசனம் முதல் 26வது வசனம் வரையிலும் நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் போது அந்த 26வது வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையினுடைய தாய் தன்னுடைய பிள்ளைக்காக அவளுடைய குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். அன்பிற்குரியவர்களே, நாம் வாசித்த இந்த வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது அந்த வசனம் போதிக்கிற ஒரு காரியம், ஒரு முறை சாலமோன் ராஜாவாக இருக்கும் போது சாலமோனிடத்தில் 2 ஸ்திரீகள் கடந்து போனார்கள். அவர்கள் 2 பேரும் கடந்து போய் தன்னுடைய ஒரு விசாரணையை குறித்து சாலமோனிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் பகிர்ந்து கொண்ட அந்த காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு ஸ்திரீ சொல்லுகிறாள், ஐயா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. என்னுடைய வீட்டில் இருக்கிற இன்னொரு சகோதரிக்கு, அவளுக்கு 3 நாட்கள் கழித்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நாங்கள் இருவரும் அவரவர் குழந்தையை வைத்து நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தோம். திடீரென்பதாக அந்த ஸ்திரீ அவள் இரவிய தூக்கத்தில் அப்படியே புரண்டு படுக்கும் போது தன்னுடைய குழந்தையின் மீது அவள் புரண்டு படுத்தபடியினாலே அந்த குழந்தை மரித்து விட்டது. எனவே மரித்து போன தன்னுடைய குழந்தை மரித்து விட்டது என்று சொல்லி அவள் தெரிந்த மாத்திரத்தில் நான் அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் போது அவளுடைய மரித்து போன அந்த குழந்தையை என்னுடைய பக்கத்தில் படுக்க வைத்துவிட்டு உயிரோடு இருக்கிற என்னுடைய குழந்தையை அவள் தூக்கி கொண்டு போய்விட்டு இப்பொழுது சொல்லுகிறாள், அதுதான் என்னுடைய குழந்தை, இதுதான் உன்னுடைய குழந்தை என்று சொல்லி என்னுடைய குழந்தையை அவள் வைத்துவிட்டு அது அவளுடைய குழந்தை என்று சொல்லுகிறாள். எனவே நீங்கள் தான் நல்ல ஒரு விசாரணை செய்து என்னுடைய குழந்தையை எனக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்திரீ சொன்ன மாத்திரத்தில் அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், இல்லை இல்லை,
இதுதான் என்னுடைய குழந்தை என்று சொல்லுகிறான். இந்த ஸ்திரீ சொல்லுகிறான், இல்லை இல்லை, இதுதான் என்னுடைய குழந்ை என்று சொல்லி 2 பேரும் வாக்குவாதம் செய்து அதை குறித்து சரியான ஒரு தீர்ப்பு கொடுக்கும்படியால் சாலமோனிடத்தில் வந்தபோது இந்த சாலமோன் செய்த காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய சேவகரை பார்த்து சொல்லுகிறார், ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள். ஒரு பட்டயத்தை கொண்டு வந்து உயிரோடு இருக்கிற இந்த குழந்தையை 2ஆக வெட்டி ஒரு பகுதியை ஒரு தாய்க்கும் இன்னொரு பகுதியை இன்னொரு தாய்க்கும் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் உயிரோடு இருக்கிற அந்த குழந்தையினுடைய தாய், உண்மையாகவே அந்த குழந்தையை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அந்த தாயினுடைய உள்ளம் அதிகமாய் வேதனைப்பட்டு பைபிள் சொல்கிறது, இந்த வார்த்தையை சாலமோன் சொன்ன மாத்திரத்திலே அந்த தாயினுடைய குடல் துடித்ததா. ஐயோ, என்னுடைய குழந்தை, என்னுடைய குழந்தை, என்னுடைய குழந்தை இன்றைக்கு வெட்டப்பட போகிறது, என்னுடைய குழந்தை மடிந்து போகிறது என்று சொல்லி அவள் தெரிந்த மாத்திரத்திலே அவள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ராஜாவை பார்த்த, ராஜாவே, என்னுடைய குழந்தையை நீங்க வெட்ட வேண்டாம், என்னுடைய குழந்தையை நீங்க வெட்ட வேண்டாம், என்னுடைய குழந்தை உயிரோடு இருக்கட்டும், என்னுடைய குழந்தையை நீங்கள் அவளுக்கே கொடுத்து விடுங்கள், என்னுடைய குழந்தை எங்கிருந்தாலும் உயிரோடு நலமாய் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி அன்பானவர்களே, அந்த குழந்தைக்காக மிக அதிகமாய் துடிதுடித்த ஒரு தாயை குறித்து நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு அர்த்தம் தெரியுமா? என்னுடைய குழந்தை எங்கிருந்தாலும் சுகமாய் வாழட்டும், என்னுடைய குழந்தை எங்கிருந்தாலும் அது நலமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக ஒரு தியாகத்தை இந்த தாய் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். தாய் என்பவர்கள் தியாகத்தினுடைய சின்னமாக இருக்கிறார்கள். ஒரு நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு அருமையான ஒரு கிராமத்தில் ஒரு தாய் தன்னுடைய மகனோடு கூட வசித்து வந்தார்கள். இந்த தாய், அந்த தாய்க்கு இருந்த தன்னுடைய சரீரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்னவென்று சொன்னார், இந்த தாய் ஒற்றை கண்ணோடு வாழ்ந்து வந்தார்கள். அந்த தாய் மிக அதிகமாய் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து கூலி வேலை செய்து சம்பாதித்த அந்த பணத்தை கொண்டு தானும் தன்னுடைய மகனுமாக வாழ்ந்து வந்தார்கள். இந்த தாயினுடைய ஒரே ஊக்கம் என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளை நன்றாக வாழ வேண்டும், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய குழந்தை நன்றாக வாழ வேண்டும், என்னுடைய குழந்தை நன்றாக படிக்க வேண்டும், என்னுடைய குழந்தை இந்த சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்லி மாணவர்களே மிக கஷ்டப்பட்டு இரவு பகல் என்று பாராதபடி கடினமாக உழைத்து தன்னுடைய பிள்ளையினுடைய நலனுக்காக இந்த தாய் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் இந்த பையன் மிக அதிகமாய் அவன் வளர தொடங்கினான். பள்ளியினுடைய நாட்களை அவன் முடித்தான். பள்ளியினுடைய நாட்கள் முடித்து அவன் கல்லூரிக்கு நேராய் அவன் கடந்து போனான். ஒரு நாள் அந்த கல்லூரியில் பெற்றோர் ஆசிரியர் என்கிற ஒரு மீட்டிங் நடைபெற்றிருந்தது. பொதுவாக நமக்கு தெரியும், இந்த பெற்றோர் ஆசிரியர் மீட்டிங் நடக்கும் போது ஸ்தோத்திரம், ஆசிரியர்கள் மாணவர்களுடைய பெற்றோர்களை அந்த நிர்வாகத்திற்கு, அந்த பள்ளிக்கோ அல்லது கல்லூரிகளுக்கோ அவர்கள் வரவழைப்பார்கள். வரவழைத்து பிள்ளையினுடைய நலனை குறித்தும், பிள்ளையினுடைய படிப்பை குறித்தும், பிள்ளையினுடைய ஒவ்வொரு வாழ்க்கை முறையை குறித்தும் அந்த ஆசிரியர்கள் ஸ்தோத்திரம் பெற்றோர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் வழக்கமாக இருந்தது. அவ்விதமாகத்தான் இந்த பெற்றோர் ஆசிரியர் இந்த மீட்டிங்ல இந்த சகோதரனுடைய தாயும் அந்த மீட்டிங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா? அங்கே நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னா, அன்பானவர்களே, அங்கே வந்திருந்த எல்லாரை விடவும் இந்த தாய் மாத்திரம் மிகவும் ஏழ்மையான நிலையில் வந்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாய் ஒற்றை கண் இல்லாதபடி மிகவும் ஒரு அருவருக்கப்பட தகுந்த நிலையில் அந்த இடத்துல வந்திருந்தார்கள். வந்திருக்கும் போது அங்கே நடந்த காரியம் என்ன தெரியுமா? எல்லா மாணவர்களும் எல்லா ஆசிரியர்களும் இந்த தாயை அப்படியே பார்த்து இது என்ன, இப்படிப்பட்ட ஒரு கோலத்தில், இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை நிலையில், ஒரு தரித்திரத்தில் ஒரு அம்மா வந்திருக்கிறார்களே, இது யாருடைய அம்மா என்று சொல்லி விசாரிக்கும் போது இது இன்னாருடைய தாய் என்று சொல்லி அறிந்த மாத்திரத்திலே அன்பானவர்களே, அவனோடு கூட நீ அதிகமாய் பழக ஆரம்பித்த அந்த நண்பர்கள் எல்லாம் அந்த சகோதரனை இந்த தாயின் மூலமாய் பரிகசிக்க தொடங்கினார்கள். இந்த பரிகாசமானது இந்த சகோதரனுடைய மனதை மிக அதிகமாய் அவன் பாதித்தபடியினாலே
அன்பானவர்களே, கல்லூரி முடிந்து நேராக அவன் வீட்டுக்கு போனான். தன்னுடைய வீட்டிற்கு போய் தன்னுடைய தாயை அவன் அதிகமாய் ஏச தொடங்கினான். அவன் அதிகமாய் திட்ட தொடங்கினான். மிக கோபமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அந்த தாயினுடைய மனது வேதனைப்படக்கூடிய அளவு இவன் மிகவும் 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 அந்த தாயை அவன் வெறுக்க ஆரம்பித்தான். உன்னாலதானே இன்றைக்கு நான் கல்லூரியில கேவலப்பட்டேன், உன்னாலதானே எல்லாரும் என்ன வேதனைப்படுத்தினாங்க, எல்லாரும் என்ன அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்லி அந்த பையன் அந்த தாயை அவன் வேதனைப்படுத்த ஆரம்பித்தான். அன்பானவர்களே, பல பல அசிங்கமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவன் அவமானப்படுத்த அந்த தாயினுடைய உள்ளமானது மிக அதிகமாய் உடைந்து போக ஆரம்பித்தது. மிக அதிகமாய் உடைந்து போக ஆரம்பித்தது. அன்றைய இரவிலே அன்று பிரியமானவர்களே, அந்த மகன் அவன் நித்திரை செய்ய போய்விட்டான். இந்த தாயோ தன்னுடைய மகன் தான் அதிகமாய் நேசித்த மகன், எந்த மகனுக்காக கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த மகன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வேதனைப்படக்கூடிய அளவு, நம்முடைய மனது வேதனைப்படக்கூடிய அளவு அவன் அதிகமாய் பேசிவிட்டான் என்று சொல்லி அன்பானவர்களே, மிக அதிகமாய் தாய் அந்த மகனுடைய வார்த்தையை நினைத்து இரவெல்லாம் தூங்காதபடி அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். திடீரென்பதாக இரவு நேரத்திலே அந்த சகோதரன் அழுகையின் சத்தத்தை கேட்டு அவன் விழித்துக் கொண்டான். அவன் விழித்து பார்க்கும்போது தாய் அழுது கொண்டிருக்கிறார்கள். தாய் அழுகிறதை பார்க்கிறான். ஏமா நீங்க அழுகிறீங்க, ஏன் நீங்க அழுகிறீங்கன்னு சொல்லி இந்த பையன் அந்த தாயினிடத்துல போய் ஒன்றுமே ஒன்றும் கேட்கவில்லை. அவன் அப்படியே மறுபடியும் படுத்து தூங்கிவிட்டான். அந்த தாய் அந்த இரவு முழுவதும் அவர்கள் தூக்கமில்லாதபடி மிக அதிகமாய் தன் மகனுடைய அந்த வார்த்தையை நினைத்து அவர்கள் வேதனைப்பட ஆரம்பித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த ஸ்தோத்திரம் இந்த வாலிப சகோதரன் சில நாட்கள் கழித்த பிற்பாடு தன்னுடைய தாயை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ என்னோடு கூட இருக்கிற வரைக்கும் என்ன ஸ்தோத்திரம் எல்லாரும் நம்ம இருக்கிறாங்க, உன்னை பார்க்கும்போது அசிங்கமாக இருக்கிறது, உன்னை பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது, உன்னை பார்க்கும்போது அது அருவருக்கப்படுத்த விதத்தில் இருக்கிறது. எனவே நான் உன்னோடு கூட இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த பையன் நினைத்து தன்னுடைய தாயை விட்டு அவன் தூரமாய் போய் அன்பானவர்களே, அவன் ஒரு கம்பெனியில் வேலை செய்து சில நாட்கள் பிற்பாடு அவன் மிகவும் ஒரு வசதி உள்ளவனாய் அவன் மாறினான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு நல்ல ஒரு திருமணம் நடந்தது. திருமணமாகி நல்ல ஒரு அருமையான ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. ஆனால் தன்னுடைய திருமணத்தின் போது தன்னுடைய தாயை அவன் அழைக்கவில்லை. தனக்கு வேலை கிடைத்த போது அந்த வேலையை கூட தன்னுடைய தாயினிடத்தில் அவன் சொல்லவில்லை. அன்பிற்குரியவர்களே, தன்னுடைய தாயினிடத்தில் அவன் சொல்லவும் இல்லை. தன்னுடைய திருமணத்தின் போது தன்னுடைய தாயை கூட அவன் அழைக்கவில்லை. தனக்கு குழந்தை பிறந்த போது அந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்று கூட தன்னுடைய தாயினிடத்தில் சொல்லாதபடி தாயை முழுவதுமாய் அவன் வெறுத்து விட்டான். நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, சில ஆண்டுகள் கழித்த பிற்பாடு தன்னுடைய மகனுக்கு திருமணமாகிவிட்டது. தன்னுடைய மகனுக்கு ஸ்தோத்திரம் குழந்தை இருக்கிறது என்று சொல்லி அந்த தாய் கேள்விப்பட்டு எப்படியாயிலும் தன்னுடைய மகனை பார்த்து விடலாம் என்று சொல்லி அன்பானவர்களே, இந்த தாய் தன்னுடைய மகனையும் தன்னுடைய குடும்பங்களை பார்க்கும்படியாய் அங்க கடந்து போனாங்க. கடந்து போய் அந்த மகனுடைய வீட்டினுடைய வாசலில் போய் அந்த கதவை தட்டும் போது அன்பானவர்களே, ஏதோ கதவு தட்டுகிற சத்தம் கேட்டு அந்த பையன் நேரா வந்து அந்த கதவை திறந்து பார்க்கிறார். அந்த கதவை திறந்து பார்க்கும்போது தன்னுடைய தாய் மிகவும் மிகுந்த வயோதிப நிலைமையில் தன்னுடைய மகனை பார்த்து கொண்டிருந்தார். உடனே இந்த பையன் சொல்றான், தன்னுடைய தாய் என்று சொல்லி இவனுக்கு நன்றாக தெரியும். தன்னுடைய தாய் தான் நம்மை பார்க்க வந்திருக்கிறார்கள் சொல்லி நன்றாக தெரியும். ஆனாலும் இந்த பையன் அந்த அம்மாவை பார்த்து கேட்கிறான், நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்க? ஏதாகிலும் பிச்சை கேட்க வந்திருக்கீங்களா? ஏதாகிலும் உங்களுக்கு தர்மம் கேட்க வந்திருக்கிறீங்களா என்று சொல்லி அந்த கேட்ட மாத்திரத்தில் தாயினுடைய மனது அப்படியே உடைந்தது. தாயினுடைய உள்ளம் அப்படியே உடைந்தது. தாயினுடைய உள்ளம் உடைந்து இந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தன்னுடைய மகனை பார்த்து, சகோதரா, தம்பி, நான் தெரியாம வந்துட்டேன் தம்பி, நான் வீடு மாறி வந்துட்டேன் தம்பி, நான் தேடி வந்த வீடு இதில் என்று சொல்லி அந்த இடத்துல மிகவும் வேதனையோடு உடைக்கப்பட்ட இருதயத்தோடு அந்த அம்மா கடந்து போனாங்க. அன்பானவர்களே, சில அந்த தாய்
தாயும் இறந்து விட்டார்கள். அந்த தாய் மறிக்கும் போது அவருடைய வீட்டினுடைய பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் ஒரு கடிதத்தையும் அந்த வீட்டினுடைய சாவியையும் கொடுத்து அவர்கள் மறித்து விட்டார்கள். சில ஆண்டுகள் கழிந்த பிற்பாடு அன்பானவர்களே, அங்கு சகோதரனுடைய பிறந்த ஊரிலே ஒரு பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது. அந்த பள்ளி ஆண்டு விழாவில் ஒரு சிறப்பு விருந்தினரால் இந்த சகோதரன் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த ஆண்டு விழாவுக்கு இவன் வந்து அந்த ஆண்டு விழாவுக்கு வந்து அவன் தலைமை தாங்கி அந்த ஆண்டு விழாவினுடைய எல்லாம் முடிந்த பிற்பாடு அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது. இது நான் பிறந்த ஊர் அல்லவா, நான் வளர்ந்த ஒரு ஊர் அல்லவா, நான் சிறு பருவத்தில் நான் வளர்ந்த ஒரு ஊர், நான் சிறு வயதில் நான் படித்த ஒரு பள்ளிக்கூடம் என்று சொல்லி அவன் பழைய கால ஒவ்வொரு காரியங்களை குறித்து அவன் நினைக்க ஆரம்பித்தான். அப்பொழுது அவனுடைய மனதில் ஒரு எண்ணம் வந்தது. எனக்கு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க என்ன எப்படி இருக்கிறாங்க, எனக்குன்னு சொல்லி ஒரு சொந்த வீடு இருந்துச்சு, அந்த வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவனுடைய மனதில் ஒரு எண்ணம் வந்தபடினாலே அதை பார்க்க போகலாம் என்று சொல்லி அவன் பார்க்க போனான். அன்பானவர்களே, அங்கே பார்க்கும்போது அங்கே வீடு இருந்தது. ஆனால் மிகவும் மிகவும் அது அழுக்கடைந்து மிகவும் பழுதடைந்து அந்த வீடு இருந்தது. ஆனால் அந்த வீடு போற்றப்பட்டிருந்தது. உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு நபரிடத்தில் போய் இந்த பையன் கேட்கிறான், ஐயா, இந்த வீட்டில் இருந்த இந்த அம்மா எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த வீட்டினுடைய உரிமையாளர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீ யார் என்று கேட்கும்போது சொல்றான், நான் தான் அவங்க பையன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டினுடைய உரிமையாளர் சொல்லுகிறார், உன்னுடைய தாய் மரித்து விட்டார்கள். உன்னுடைய தாய் மரிக்கும் போது ஒரு கடிதத்தை உனக்கு தர சொன்னார்கள். இந்த வீட்டினுடைய சாவியையும் தர சொன்னார்கள். என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய மகன் வருவான் ஐயா, என்னுடைய மகன் வரும்போது இந்த கடிதத்தையும் இந்த சாவியும் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி என்னுடைய தாயார் மறித்து விட்டார்கள். அன்பானவர்களே, இந்த மகன் தன்னுடைய தாயினுடைய கடிதத்தை அவன் எடுத்து அவன் அப்படியே வாசிக்க தொடங்கினான். வாசிக்க தொடங்கும் போது அங்கே எழுதப்பட்டிருந்த வார்த்தை என்ன தெரியுமா? அன்புள்ள மகனுக்கு என்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அன்புள்ள மகனுக்கு என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருந்த அந்த வார்த்தையானது அன்பானவர்களே அப்படியே அவன் வாசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் அப்படியே வாசிக்க அவனுடைய கண்களில் இருந்து அதிகமாய் கண்ணீர் புறப்பட ஆரம்பித்தது. அதில் எழுதப்பட்டிருந்த வார்த்தை என்ன தெரியுமா? மகனே, நான் ஒற்றை கண் இல்லாதவனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன். நான் ஒற்றை கண் இல்லாதவனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்ததுனால தான் எல்லாரும் என்னை வெறுத்தார்கள், எல்லாரும் என்னை பரிவசித்தார்கள். நான் பாசமாய் நேசமாய் வளர்த்த என்னுடைய மகனாகிய நீயும் என்னை வெறுத்து விட்டான். என்னுடைய இந்த நிலைமையில் ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்புதான் நீ சிறு பையனாய் இருக்கும்போது நடந்த ஒரு விபத்தில் நீ பாதிக்கப்பட்டான். அந்த விபத்து உனக்கு நடக்கும்போது உன்னுடைய 2 கண்களில் ஒரு கண்ணில் பார்வை போய்விட்டது. அப்பொழுது மருத்துவரிடத்தில் சென்று உன்னை நான் அனுமதிக்கும் போது அந்த மருத்துவர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுடைய மகனுக்கு நடந்த விபத்தில் ஒரு கண் முழுவதுமாய் அது பார்வை போய்விட்டது. இந்த கண்ணினுடைய பார்வையை மறுபடி வர வைக்க முடியாது. யாராகிலும் ஒருவர் இன்னொரு கண்ணை, ஏதாகிலும் ஒரு கண்ணை இவனுக்கு தானமாக கொடுத்தால் அந்த தானமாய் பெறப்பட்ட கண் மூலமாய் உங்களுடைய மகனுக்கு பார்வை கிடைக்க வைக்க முடியும் என்று சொல்லி மருத்துவர் சொன்ன மாத்திரத்திலே அன்பானவர்களை இந்த தாய் என்ன செய்தாங்க தெரியுமா? தன்னுடைய 2 கண்ணில் ஒரு கண்ணை என்னுடைய மகனுக்காக கொடுங்கள் என்று சொல்லி அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அந்த வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருந்தது. இதை பார்க்கும்போது அந்த மகனுடைய உள்ளம் உடைத்தது. ஐயோ, நான் இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் ஒற்றை கண்ணனாய் வாழ வேண்டிய நான், ஒற்றை கண் பார்வையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டியது. இன்னைக்கு என் அம்மாவினுடைய தியாகத்தின் மூலமா இன்னைக்கு 2 கண்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய கண்ணை எனக்கு தியாகம் செய்து ஒரு தியாகத்தினுடைய அடையாளமாய் என்னுடைய அம்மா வாழ்ந்திருக்கிறார். தன்னுடைய தாயினுடைய தியாகத்தை நினைத்து 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 அவன் அழ ஆரம்பித்தான். தன் தாயினுடைய தியாகத்தை நினைத்து அவன் அழ ஆரம்பித்தான். அவன் எவ்வளவுதான்
அவன் அழுதாலும் அந்த தாயினுடைய அந்த பாசத்தை மறுபடியும் அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவச்சம், இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கீங்க, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல பெற்றோர்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் கண்கண்ட தெய்வம் நம்முடைய பெற்றோர்கள். இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்கள் இன்றைக்கு நாம் எப்படி அவர்களை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம்? முதலாவது நான் சொன்னேன், தாய் என்பவர்கள் தியாகத்தினுடைய சின்னம். தாய் தன்னுடைய நலனை மறந்து தான் பார்வையில்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, தான் பார்வையில்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய பிள்ளை இந்த உலகத்தில் குறையோடு வாழக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய கண்களையே தியாகம் செய்தாங்க. பார்த்தீங்களா? அதைத்தான் நான் சொன்னேன், தாய் என்பவர்கள் தியாகத்தினுடைய அடையாளம். இரண்டாவதாக தாயை குறித்து அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தாய் என்று சொல்லும் போது நல் போதனையினுடைய சிகரம் அவர்கள். நல் போதனைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு உயர்ந்த சிகரம் நம்முடைய தாய். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை எங்கள் வீடுகளில் போய் வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு அருமையான ஒரு தாய் தன்னுடைய மகனாகிய லேவுவேலுக்கு சில காரியங்களை அவர்கள் போதித்துக் கொடுக்கிறார்கள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ராஜாவாகிய லேவுவேலுக்கு அடுத்த வசனங்கள் அவனுடைய தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது என்று சொல்லி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் முழுவதும் அந்த தாய் ஒரு அருமையான தன்னுடைய மகனுக்கு போதிக்கிற ஒரு உயர்ந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். போதிக்கும் போது அவங்க சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க. சோதனம் 3ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது, ஸ்திரீகளுக்கு தன்னுடைய பலனை கொடுத்து விடாதே மகனே, மகனே ஸ்திரீகளுக்கு உன்னுடைய பலனை நீ கொடுத்து விடாதே, ராஜாக்களை கெடுக்கிற காரியங்களுக்கு உன்னுடைய வழிகளை நீ கொடுத்து விடாதே. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, திராட்சரசமும் மதுபானமும் நீ குடிக்காதே, திராட்சரசமும் மதுபானமும் நீ குடிக்காதே, ஏன்னா மதுபானம் ராஜாக்களுக்கு தகுதி அல்ல என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனத்தினுடைய அடுத்த பகுதி நீங்க பார்த்தீங்கன்னா, சிறுமை படுகிறவர்களுடைய நியாயத்தை ஸ்தோத்திரம் அந்த மதுபானம் புரட்டிவிடும். எனவே ஸ்தோத்திரம் இந்த திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் நீ குடிக்காதே. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படி குடித்தால் சிறுமைப்பட்டவர்களுடைய நியாயமானது அது புரட்டப்பட்டுவிடும். எனவே நீ மதுபானம் பண்ணாதே என்று சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்களுடைய நியாயத்திற்காகவும் உன்னுடைய வாயை நீ திற என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையானவர்களுக்கெல்லாம் நியாயத்தை செய் என்று சொல்லி அன்பானவர்களே, ஒரு அருமையான ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு அருமையான உயர்ந்த நல்ல போதனைகளை அவர்கள் போதிக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது நான் சொன்னேன், ஒரு தாய் என்பவள் நற்போதனையினுடைய சிகரமாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் எல்லாரும் மெச்சிக்கொள்ளுகிற அநேக விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். அந்த விஞ்ஞானிகளில் மிக சிறந்த ஒரு விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன். உங்களுக்கு தெரியும், தாமஸ் ஆல்வா எடிசன் தான் மின்சாரத்தை கண்டுபிடித்திருந்தார்கள். இன்றைக்கு இரவு வரும்போதெல்லாம் இன்றைக்கு பலவிதமான மின் விளக்குகள் மூலமாய் இன்றைக்கு இந்த உலகமானது அலங்கரிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் தாமஸ் ஆல்வா எடிசன். அன்பானவர்களே, இந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அம்மாவை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு முறை இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் சிறு பிள்ளையாக இருக்கும் போது ஆசிரியர் அன்பானவர்களே அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அம்மாவுக்கு ஒரு கடிதத்தை அவர் எழுதி கொடுத்தார். உன்னுடைய தாயினிடத்தில் போய் இந்த கடிதத்தை கொடுத்து விடு என்று சொல்லி கொடுத்து அனுப்பினார்கள். உடனே இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய ஆசிரியர் தந்த அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய தாயினிடத்தில் போய் கொடுத்தார்கள். இந்த தாயினிடத்தில் கொடுக்கும்போது தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாயார் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் வாசிக்க ஆரம்பித்தார்கள். இந்த வாசிக்கும் போது அதில் எழுதப்பட்டிருந்த அந்த வார்த்தை என்ன தெரியுமா எழுதப்பட்டிருந்தது? எழுதப்பட்டிருந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், தாமஸ் ஆல்வா எடிசன் அங்கே படிக்கிற எல்லா மாணவர்களிலும் இந்த மாணவன் மிகவும் அறிவில் குறைந்தவன், மிகவும் ஒரு மனநிலத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பையன். இந்த பையன் இந்த பள்ளியில் படிப்பான் என்று சொன்னால் நிச்சயமாகவே எங்களால் அவனுக்கு பாடம் நடத்த முடியாது. மற்ற பிள்ளைகளையும் இவன்
ஸ்தோத்திரம் மக்காக்கி விடுவான். மற்ற பிள்ளைகளையும் அவன் வந்து படிக்க விடாமல் தடுத்து விடுவான். எனவே உங்களுடைய பிள்ளையை நீங்கள் அழைத்து கொண்டு போய் விடுவீர்கள், வேறு ஏதாவது பள்ளியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிதான் அந்த கடிதத்தில் அந்த ஆசிரியர் தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி அவங்களுடைய அம்மாவுக்கு எழுதின கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இந்த அம்மா அந்த கடிதத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிச்சாங்க தெரியுமா? எப்படி வாசிச்சாங்க அப்படின்னா, அன்பானவர்களே, இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு பெரிய ஒரு ஆவலோடு இருக்கிறார். என்னுடைய கடிதத்தை என்னை பற்றி ஒரு கடிதம் எங்க அம்மாவிட்ட வந்து என்னுடைய ஆசிரியர் கொடுத்திருக்கிறார், என்ன எழுதப்பட்டிருக்குது என்று சொல்லி மிக ஆவலோடு கூட பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த அம்மா வாசித்தாங்களா, சோதரர் தாமஸ் ஆல்வா எடிசன் மிக சிறந்த ஒரு பையன், மிக சிறந்த ஒரு அறிவாளி, மிக சிறந்த ஒரு அறிவாளி. இந்த அறிவாளியாக இருக்கிற இந்த பையன் இந்த ஸ்கூல்ல படித்தால் இந்த அறிவாளியான இந்த பையனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவு திறமையான ஆசிரியர்கள் எங்களுடைய பள்ளியில் இல்லை. எனவே இந்த பையனை வேறு ஏதாவது பள்ளியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய மகனை குறித்து மிக அதிகமான உயர்ந்த எண்ணங்களோடு கூட எழுதப்பட்டிருப்பதாக சொல்லி இந்த தாய் தாமஸ் ஆல்வா எடிசனிடத்திலே சொன்னார்கள். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கொண்ட தாமஸ் ஆல்வா எடிசன் அன்றில் இருந்து அவர் பள்ளிக்கு போகவில்லை. ஆனால் அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாயார் நல்ல ஒரு ஆசிரியராக இருந்து, நல்ல ஒரு போதனையாளராக இருந்து அந்த எடிசனுக்கு அநேக காரியங்களை குறித்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். தன்னுடைய தாயினுடைய போதனையில் தான் இவர் வளர்க்க ஆரம்பித்தார். அவர் வளர 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 தாயினுடைய நல்ல போதனைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, ஒரு பெரிய ஒரு நபராய் மாறின பிற்பாடு, உயர்ந்த உன்னதமான சில கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடித்த பிற்பாடு ஒரு நாள் தன்னுடைய தாயின் மரணம் வந்து விடுகிறது. இந்த தாய் மரித்த பிற்பாடு, அன்பானவர்களே, இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய இல்லத்தில் பலவிதமான ஆராய்ச்சிக்காக பலவிதமான காரியங்களை குறித்து ஒரு ஆயத்தம் செய்யப்பட்டிருந்த போது அந்த ஆசிரியர் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாய் தன்னுடைய சோதரர் தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து எழுதப்பட்டிருந்த அந்த கடிதமானது அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அதை தேடி கண்டுபிடித்தார். அதை கண்டுபிடித்து அதை வாசிக்கும் போதுதான் இந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு உண்மை புரிந்தது. நான் எவ்வளவு ஒரு சோதரியாக இருந்திருக்கிறேன், ஒரு புத்தி வேதளித்த ஒரு மகனாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறேன். என்னை எல்லாரும் வெறுத்திருக்கிறார்கள். என்னுடைய பள்ளி ஆசிரியர் கூட என்னை இந்த பள்ளியில் படிக்க கூடாது என்று சொல்லி என்னை துரத்தி விட்டு விட்டார். ஆனால் என்னுடைய அம்மா எனக்கு நல்ல ஒரு ஆசிரியராக இருந்து, நல்ல ஒரு போதனையாளராக இருந்து, எனக்கு நல்ல வழிகளை கற்றுக் கொடுத்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அறிவியல் ஒரு விஞ்ஞானியால் மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டாக இன்னைக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எங்க அம்மா காரணம் என்று சொல்லி தன்னுடைய தாயினுடைய அன்பானவர்களை அந்த ஸ்தோத்திரம் தன்னுடைய தாயினுடைய அந்த நல்ல போதனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்த மாத்திரத்தில் தன்னுடைய தாயை குறித்து அவர் பெருமிதம் கொண்டார். அன்பிற்குரிய தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்கு நல்ல நல்ல போதனைகள் எல்லாம் நம்முடைய தாய் தகப்ப நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்ல நல்ல உயர்ந்த போதனைகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய பெற்றோர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. எத்தனை பிள்ளைங்க நம்முடைய தாயினுடைய போதகத்தை, நம்முடைய தகப்பனுடைய போதகத்தை இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்கள், என்னுடைய தாயினுடைய போதகத்தை நீ தள்ளாதே என்ற நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தன்னுடைய தாயினுடைய போதகத்தை தள்ளி, தன் தகப்பனுடைய போதகத்தை தள்ளி அவர்கள் எவ்வளவு உயர்ந்த கருத்துக்களை பேசினால் அந்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய நிறைவில் கூட கொள்ளாதபடி இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனை வேதனைப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இரண்டாவதாக நான் சொன்னேன், ஒரு தாய் என்பவர்கள் அவர் நற்போதனையினுடைய உயர்ந்த சிகரமாக இருக்கிறார்கள். மூன்றாவதாக ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை நான் சொல்றேன். மூன்றாவது என்னன்னா, ஒரு தாய் என்பவர்கள் மதிப்பின் மகுடம், மதிப்பிற்குரிய ஒரு மகுடம் தான் தாய். அன்பானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். யாத்திரிகாகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் உன்னுடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தாயையும் நீ கனம் பண்ணு என்று கர்த்தர் சொன்னார். அன்பானவர்களே, எப்படியோ வாழலாம் என்று கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்கள், எப்படியெல்லாமோ வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் 10 பிரமாணங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த 10 பிரமாணங்களிலும் அநேக கருத்துக்களை அவர் சொல்லும் போது ஆண்டவர் மிகவும் மிகவும் முக்கியத்துவமாய் சொன்ன ஒரு வார்த்தை, உன்னுடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தாயையும் நீ கனம் பண்ணு என்று கற்றுச் சொன்னார். அன்பானவர்களே,
காரணம் என்னன்னா, நம்முடைய தாய் தகப்பன் அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் காலத்திற்கு உரியவர்கள், மதிப்பினுடைய உயர்ந்த மகுடமாய் வாழ வேண்டியவர்கள் தான் நம்முடைய தாயும் தகப்பன். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழி 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன்னுடைய தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் ஒரு முறை சாலமோன் ராஜாவாக தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். சாலமோனுடைய தாயாகிய பத்சேபாள் ஸ்தோத்திரம் அதோனியாவுக்காக பரிந்து பேசுவதற்காக தன்னுடைய மகனாகிய சாலமோனை பார்க்கும்படி கடந்து போனார். அப்படி கடந்து போகும்போது இந்த சாலமோன் செய்த காரியம் என்ன தெரியுமா? சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிற இஸ்ரவேலினுடைய ராஜாவாகிய சாலமோன் தன்னுடைய தாய் வருகிறார்கள் சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் தன்னுடைய சிம்மாசனத்தை விட்டு எழுப்பினார். தன்னுடைய தாயை பார்த்து நேராக வந்து தன்னுடைய தாயை தன்னுடைய 2 கரங்களை கூப்பி வணங்கி தன்னுடைய தாயாய் உட்காருவதற்கு ஒரு சிம்மாசனத்தை உட்கார பண்ணினான். ஒரு சிம்மாசனத்தை ஆயுதப்படுத்தி அந்த சிம்மாசனத்தை தன்னுடைய தாயை வைத்து அழகுபடுத்தினவன் சாலமோன். அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, நம்முடைய தாய் மதிக்கப்பட வேண்டியவர்கள், மதிப்பினுடைய உயர்ந்த மகுடமே நம்முடைய பெற்றோர்கள் தான். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய தாய் தகப்பனை எவ்விதமாய் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் தன்னுடைய பெற்றோரை வேதனைப்படுத்தி, அநேகர் பெற்றோரை காயப்படுத்தி, பலவிதமான தவறான வார்த்தைகளை சொல்லி அவர்களை நிந்தித்து, அநேகர் அவர்களை அடித்து வேதனைப்படுத்தி, இன்னும் அநேகர் முதியோர் இல்லங்களில் போய் அவர்களை சேர்த்து விடுகிறார்கள். எவ்வளவு அதிகமாக வேதனைக்குரிய காரியம். அன்பானவர்களே, நாம் சிறுவனாய் இருந்தபோது என்னுடைய பிள்ளைகள் என்னை கஷ்டப்படுத்துகிறார்கள், என்னுடைய பிள்ளைகள் என்னை உபத்திரவப்படுத்தினார்கள் என்று சொல்லி ஸ்தோத்திரம், சிறுவனாய் இருந்த நம்மை வேற எங்கேயும் கூட அவங்க சேர்க்கல. எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்படுத்தினாலும், எவ்வளவுதான் வேதனைப்படுத்தினாலும் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி, அன்பானவர்களை, நாம் எத்தனை தவறு பண்ணினாலும் அந்த தவறுகளை எல்லாம் பொறுத்து கொண்டுதானே நம்முடைய அப்பா அம்மா நம்ம சின்ன பிள்ளையிலேயே நம்ம வளர்த்தாங்க. நம்மளை வேற எங்குமே அவங்க தள்ளிவிடலை. ஆனால் பிள்ளைகள் இன்னைக்கு பெரிய ஆளாக வராங்க, நல்லா படிக்கிறாங்க, கை நிறைய சம்பாத்தியம் பண்றாங்க, உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை மறந்து விடுகிறார்கள். தன்னுடைய பெற்றோரை மறந்து விடுவது மாத்திரமல்ல, தன்னோடு கூட இருப்பது, ஸ்தோத்திர பெற்றோர்களோடு கூட இருப்பது இன்றைக்கு வேதனை என்று சொல்லி இன்றைக்கு அநேக பிள்ளைகள் முதியோர் இல்லங்களில் தன்னுடைய தாய் தகப்பனை தள்ளிவிட்டு அவர்கள் வீட்டில் சந்தோஷம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்கள், இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் நம்முடைய தாய் தகப்பன் நம்முடைய கண்கண்ட தெய்வம். ஒரு நாளும் நம்முடைய தாய் தகப்பனை நாம் தள்ளிவிடவே கூடாது. ஒரு நாளும் நம்முடைய தாய் தகப்பனை ஒருபோது நாம் அவமதிக்க கூடாது. எல்லா சூழ்நிலையும் நம்முடைய தாய் அவர்கள் மதிக்கப்படக்கூடியவர்கள், நம்முடைய தாய் தகப்பன் அவர்கள் மிகவும் மதிப்பிற்குரியவர்கள். எனவே ஒருபோதும் அவர்களுடைய மதிப்பிற்கு உகந்த பிள்ளைகளால் நீங்கள் நான் வாழ வேண்டும். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அன்னாள் வருஷந்தோறும் பண்டிகை செலுத்துவதற்கு தேவாலயத்திற்கு போகும்போது ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு ஆலயத்திலே வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிற தன்னுடைய மகனாகிய சாமுவேலை பார்க்கும்படி அவள் கடந்து போவாள். அவள் கடந்து போகும்போது இந்த அன்னாள் சோதரன் செய்த காரணம் தெரியுமா? ஒரு சின்ன சட்டையை அவள் தன்னுடைய வீட்டிலே இருந்து தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய செல்ல மகனுக்காக அவள் தைத்து தன்னுடைய பிள்ளையை பார்க்கும்படியாய் அவள் கடந்து போகிறாள். அன்பான ஒரு காரணம், எவ்வளவு அதிகமான பாசம் தெரியுமா? எவ்வளவு அதிகமான பாசம் தெரியுமா? ஒரு ஏலியினுடைய ஸ்தோத்திரம், ஏலியினுடைய ஒரு ஸ்தோத்திரம், ஒரு சூரியனாக இருந்து இந்த சாமுவேல் அங்கே இருக்கிறார். அவருக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆனாலும் இந்த அண்ணாளுடைய மனதில் ஒரு எண்ணம், என்னுடைய மகன் என்னை விட்டு அவன் தூரமாக இருக்கிறான், தேவ ஆலயத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறான், என்னுடைய பிள்ளையை நான் பார்க்க போறேன், என்னுடைய பிள்ளையை நான் பார்க்க போகும்போது நான் வெறுங்கையோடு நான் போகக்கூடாது. என்னுடைய பிள்ளையை நான் அதிகமாக நேசிக்கிறதுனால அந்த பிள்ளையினுடைய அந்த பாசத்தினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அருமையான ஒரு வஸ்திரத்தை தைத்து, ஒரு சட்டையை தைத்து இந்த அண்ணாள் சாமுவேலுக்கு கொடுக்கிறதை நாம் வேதத்தில் இருக்கிறோம். அன்பிற்குரிய தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சுவாமி அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தன்னுடைய பெற்றோருக்கு அவர் எல்லா காரியத்திலும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். தன்னுடைய தாய் தகப்பனை அவர் மதித்து நடந்தார். தன்னுடைய தாய் தகப்பனை அவர் கனப்படுத்தி நடந்தார். சிலுவையில் அவர்
ஸ்தோத்திரம் மறிக்கிற அந்த வேலை வந்த போதும் கூட தன்னுடைய தாயை அவர் கைவிடவே இல்லை. தன்னுடைய தாயை அவர் ஒருபோது புறக்கணித்து தள்ளவே இல்லை. தான் அதிகமாய் நேசித்து தன்னுடைய சீசரில் ஒருவனாகிய யோவானிடத்தில் தன்னுடைய தாயை பராமரிக்க கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தெய்வ மக்களே, இன்றைக்கு நாம் தாய்மார் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தாய்மார்களுக்கெல்லாம் விலை உயர்ந்த பொருட்களை கொடுக்கிறோம், விலை உயர்ந்த பரிசுகளை கொடுக்கிறோம். நம்முடைய தாயினுடைய மனதில் சந்தோஷப்படக்கூடிய பலவிதமான பொருட்களை எல்லாம் நாம் அவர்களுக்கு பரிசாய் கொடுக்கிறோம். எத்தனை தான் நாம் பரிசுகளை கொடுத்தாலும் நம்முடைய தாய் தகப்பன் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பயந்து எங்களுடைய வார்த்தைகளை கீழ்ப்படித்து நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு கடைசி காலங்களில் எங்களை சந்தோஷமாக வச்சிருந்தாலே அது போதும் என்று சொல்லி இன்னைக்கு எத்தனை பெற்றோர் விரும்புகிறாங்க தெரியுமா? இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பெற்றோருடைய அருமை எப்பொழுது தெரியும் தெரியுமா? இன்னைக்கு பெற்றோர் இல்லாமல் நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு அனாதைகளாக இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க ஐயா, அப்போ தான் தெரியும் பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயா எனக்கு அப்பாவினுடைய முகம் தெரியாது, ஐயா அம்மாவினுடைய முகம் தெரியாது, ஒரு தாயினுடைய அன்பு ஒரு தகப்பனுடைய அன்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியாமல் இந்த உலகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் அனாதைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவளிடத்தில் போய் கேட்டு பாருங்கள், தாயினுடைய அன்பு என்னன்னு சொல்லி தெரியும். அன்பானவர்களிடம் இன்றைக்கு தாயினுடைய அன்புக்காய் ஒரு தகப்பனுடைய அன்புக்காய் இன்றைக்கு எத்தனை உள்ளங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறது தெரியுமா? ஆண்டவர் அப்படி ஒரு குறைவு நமக்கு வைக்கிறோம். இன்னைக்கு நமக்கு நல்ல தகப்பன், நல்ல ஒரு தாயை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எனவே அவர்களை மதித்து அவர்கள் விரும்புகிறபடி இந்த உலகத்தை நாம் வாழும்போது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னதை போல நம்முடைய தாய் உங்கள் தியாகத்தினுடைய சின்னம். நம்முடைய தாய் நல்ல போதனைகளை போதிக்கிற உயர்ந்த சிகரம். நம்முடைய தாய் மதிப்பினுடைய மகுடமாக இருக்கிறார். ஒருவேளை இந்த ஆராதனைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, ஒருவேளை எனக்கு தாய் இல்லையா, எனக்கு தகப்பன் இல்லை, எனக்கு தாய் தகப்பனுடைய அன்பு என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது என்று யோசித்துக் கொண்டிருக்கீங்களா? சில சமயத்தில் ஐயா எனக்கு தாய் தகப்பன் இருந்தாலும் என்னுடைய தாய் தகப்பனை நான் மதிக்கிறதில்லை, என் தாய் தகப்பனை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி யாராவது நீங்க உணர்த்தப்படுவீங்கன்னா இன்னைக்கு இந்த மனம் திரும்புங்க. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அன்பானவர்களை நம்முடைய ஆண்டவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு நல்ல போதனைகளை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தாய் தகப்பனை இழந்தவர்களுக்கெல்லாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு நல்ல ஒரு தாயாய் நல்ல ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தேற்றுமை போல நான் உங்களை தேற்றுவேன், மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இன்றைக்கு ஆண்டவராக இயேசு நமக்கு நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு தாயாய் இருக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ளுங்க. கண்கண்ட தெய்வமாய் இருக்கிற நம்முடைய பெற்றோரை நாம் கனப்படுத்துவோம். பெற்றோர் விரும்புகிற நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கைக்கொள்ளுவோம். இப்படி கைக்கொள்ளும் போது உங்க இந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுவாங்க. வேதம் சொல்கிறது, தன்னுடைய மகன் சான்றோன் என கேட்கப்படும் போது அது நிமித்தமாய் மகிழ்கிற தாய் தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையின் யாராகிலும் ஒருவர் தன்னுடைய உயர்ந்த மனிதன் நல்ல முறையில் வளர்க்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை கேட்கும் போது ஒரு தாயினுடைய மனது எவ்வளவு சந்தோஷப்படும். அதே ஒரு சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கை மூலமாய் நம்முடைய பெற்றோர் கண்டு கொள்ளட்டும். இதுவரைக்கும் இதாகிலும் நாம் வளர்ந்த விதத்தில் அல்லது நடந்த விதத்தில் குறைவுகள் காணப்படும் என்று சொன்னார். அந்த குறைவுகள் எல்லாம் மாற்றி கர்த்தர் விரும்புகிற நம்முடைய பெற்றோரை மதித்து நல்ல வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும். நிச்சயமாகவே இந்த அன்னையர் தினம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். நம்முடைய பெற்றோர்களுக்கு கடவுள் நல்ல சரீர சுகத்தை கொடுக்கட்டும், நல்ல நாட்களை கொடுக்கட்டும். பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் பெற்றோரை மதித்து ஆண்டவர் விரும்புகிற நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுவோம். ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. ஜெபிப்போமா? எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஜெபிப்போம். தேற்றுவது போ தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போ என் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை
தீர்ப்பாரே மூரத்தாய் தேற்றுவது போ தேச தேற்றுவார். தலைவனுக்கு ஜெபம் செய்வோம். மகா உலகங்களில் வாசம் பண்ணுகிற அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அப்பா, இவ்வளவு நேரமாக இந்த அன்னையத்தின சிறப்பான இந்த ஆராதனையில் ஆண்டவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நான் பூசித்தேன், என்னுடைய பெற்றோரை காயப்படுத்தினேன், என்னுடைய பெற்றோர் வார்த்தைகளுக்கு நடக்கவில்லை என்று சொல்லி யாரெல்லாம் தொடப்பட்டு அன்றை ஸ்தோத்திரம் தன்னுடைய தவற்றை குறித்து பாரப்படுகிறார்களோ அவர்களையும் தவறுகளையும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி வருகிற நல்ல வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளோடும் ஆண்டவர் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். யாரும் மனபார கவலைகளோடு கண்ணீரோடு பலவிதமான வியாதிகளோடு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. ஒரு தாய் தேற்றுவதை போல நாங்கள் கர்த்தர் சொல்லி இருக்கிறேன், அப்படியே செய்ய போகிறேன். தயவுகளுக்காய் நன்றி, அவர்களுக்கு நன்றி. ஒரு விசை கூட கொடுக்கிறோம். ஆயிரம் குற்றங்கள் சொன்னால் எல்லாவற்றையும் பரிசுத்த நல்ல ஒரு வாழ்வுக்கு நிலை நடத்தும். அப்படி செய்கிற தயவுகளுக்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதியும் மகிமையும் எங்கள் ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புரை நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர்